கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பெத்தலைக்கு ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொல்லாத சத்துருவின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவர். நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நம் ஆத்துமாவை மரணத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கிற தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. நம் இரட்சகர் அவர். அவரை பாடி துதிப்பது நம்முடைய வாழ்வில் கிடைத்த பெரிய பாக்கியம். நம் இணைந்து ஏகோபித்து ஒரே மனதோடு ஏக சிந்தையாய் தேவாதி தேவனை போற்றுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்றால் என்று எல்லாரும் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நம்மை மறவாத அந்த கிருபை நினைத்து, கர்த்தருடைய கிருபை அது மாறாதது. சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆமென் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், நம்மை பிள்ளையாய் தெரிந்தெடுத்த தேவன் அவர். மரணத்தின் விளிம்பில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து ஜீவன் தந்து நம்மை தப்புவித்த தேவன். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர், ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிற தேவன் அவர். எவ்வளவு நல்லவர், நல்ல தேவனை. கரங்களை தட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி வீட்டில் சேர்ந்து உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி சேர்ந்து நன்றியோடு பாதைகள் என்னை சூழ்ந்த போது ஆமென் செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஆமென். அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஒரு விஷயம் கூட
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீராமே. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி சேர்ந்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் நின்ற போது ஆமென் கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த உற்சாகமாய் Thank you Jesus. நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆமென் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றியாக. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அவர் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க அவரே நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது காக்கைகளை ஆகாரத்தால் திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்காமல் இருப்பாரோ? காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன் உன்னை உடுத்துவிக்காமல் இருப்பாரோ? உன் தேவைகளை சந்திக்க அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது தேவனால் கூடாத காரியம் அல்ல, அது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பெருக்கோடி பாடும் பொழுது கர்த்தர் நம் கூட இருக்கிறவராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் இந்த விசுவாசம் நமக்குள் கடந்து வந்து நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு யுத்த வீரராய் ஹல்லேலூயா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை கர்த்தர் முடித்து காட்டுவார். ஹல்லேலூயா. தேவைகள் மத்தியில் கண்ணீரோடு ஆராதிக்கிறாயா? உன் கண்ணீரை துடைய, கர்த்தரை போற்று. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய முயற்சிகள் செய்யாத காரியங்கள் துதியின் மகிமை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அலங்கம் உன்னால் இடிக்க முடியாது, அந்த கோட்டைகளை உன்னால் தாண்ட முடியாது. துதியின் மகிமை எல்லா தடைகளையும் தகர்த்து போடும். ஹல்லேலூயா. நம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி நம் பாடியோட நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது ஆமென் என்னாலும் வெற்றியே. சேர்ந்து சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லையே,
நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது ஆமென் என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சேர்ந்து நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆமென், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரண பரியந்தம் இந்த உலகத்தின் முடிவு வரையும் அவர் நம்மோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கை நெகிழ்வேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் கர்த்தர் உன்னை பார்க்கிறாரே, கர்த்தர் உன்னை அதற்காக தான் பிரித்தெடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ஆராதனை மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிச்சயமாக தேற்றுவார். உன்னை சகல சத்தியத்திலும் உன்னை கண்டித்து வழி நடத்துவார். நீ விசுவாசத்தோடு பரலோக தேவனை நோக்கி பார்ப்பாயா? நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என் இயேசுவை நோக்கி பார். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவாதி தேவனை நோக்கி பார். அவரை உயர்த்துவாயா? அவரை உயர்த்த உயர்த்த உன் கொம்புகள் உயர்த்தப்படும். அவரை நீ கனம் பண்ண உன்னுடைய சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும். மரணத்துக்கு ஏதுவான சங்கிலிகள் தெரிபடும். என் தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை நிச்சயமாக கர்த்தருடைய கரமனை ஆசீர்வதிக்கும். உன்னை உயர்த்தும். உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர். உன்னுடைய வலக்கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நாங்கள் சேர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்கள் வலவருஷத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. எங்களோடு மாறாதவராய், எங்களை தேற்றுகிறவராய், எங்களை ஆற்றுகிறவராய், எங்கள் கண்ணீரை துடைப்பவராய், எங்களை தப்புவி
தப்புவிக்கிறவராய் எங்கள் எபினேசராய் நீர் எங்களோடு இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றிகள் செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய அரவணைப்புக்காக நன்றி, உம்முடைய தேற்றவுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், இயேசு நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மோடு நெருங்க, இன்னும் உம்முடைய சமூகத்திலே வர, இன்னும் அப்பாவுடைய பிள்ளையாய் மாற நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. இன்னும் அவரோடு நெருங்குவோம். அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய வல்லமை காரியங்களை மாறுதலாய் மாற்றும். தேவன் வல்லமை நிறைந்தவராய் உன் வாழ்வில் அதிசயங்களை செய்வார். உனக்கு திறந்த வாசலின் ஆசீர்வாதங்களை தருவார். நீ விசுவாசத்தோடு என் தேவாதி தேவனை உயர்த்துவாயா, என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவாயா. என் மகிமையான தேவனுடைய வாழ்வை செழிப்பாக்குவார். லீபனோனின் வயல்களை செழிக்க செய்த தேவன் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்வை செழிப்பாக்குவார். நன்மையால் திருப்தியாவாய். நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. தீங்கடுகாதபடி உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, என்னை மறவாத தேவன், என்னை மறவாதவர், மாறாதவர், என்னோடு இருக்கிற விசுவாசத்தோடு சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உம்மை நோக்கி பார்க்கிறேன். பரத்திலிருந்து ஜெயம் வரும். நான் மனிதனை பார்க்கல. இந்த உலக பராக்கிரமத்தை காட்டிலும் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள ஒத்தாசை அல்ல. சொல்லுங்க, நான் பார்க்கிறது சர்வ வல்லவருடைய முகத்தை, அந்த நீதியின் சூரியனை, என் வாழ்வை வெளிச்சமாக்குகிறவரை நான் பார்க்கிறேன். நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த உலகம் வெறுக்கையில் அணைக்கிற தேவனீர், இந்த உலகம் ஒதுக்கையில் நீ வேண்டும் என்று என்னை அள்ளி எடுக்கிறவர் நீர். நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்வோமா? கர்த்தர் நம்மை வாரி அணைத்து நம்முடைய பிள்ளையாக்கி நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். உன் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவாதி தேவனவர். நம்முடைய தழும்புள்ள கரம், உன்னை எழுத்தி அணைத்துக் கொள்கிற தேவ கரம் உனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்ல வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர் என்று சொல்லுமா? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது
கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஹல்லேலூயா. நம்மை மறவா நன்றி அவர் கிருபை தேவரை உயர்த்தி எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தருடைய நாமம் அதிசயம். தேவைகளை சந்திக்கிற தேவாதி தேவன், உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். உலகமே முடங்கி போனாலும், இந்த சுற்றுகிற பூமி நின்றாலும், என் தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கும். அவர் யெகோவா ஈரேயாக உனக்கு வெளிப்படுவார். உன் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது. உனக்காக திறந்த இந்த புதிய வாசல், அது உனக்காக திறந்த வாசலாய் வெளிப்பட போகிறது. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த நாளிலும் அந்த வாசல் வழியே உட்பிரவேசிக்க உன்னை தாழ்த்து தேவ சமூகத்தில் நீ விழுந்து, அப்பா ஒரு விசை கூட என்னை நினைத்துள்ளும் என்று கெஞ்சுவாயா? நீ கதறுவாயா? தேவனுடைய கரம் நீட்டப்பட்டதாய் உடைய அழகான கண்களுமே நோக்கமாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுதாவாக வெறுமையாக விட்டதே அல்ல. அவர் உன்னை நினைக்கிறார். தம்முடைய சாயலாய் உன்னை படைத்திருக்கிறார். உலகத்துக்கு இழிவானவர்களை அவருக்கு வேண்டும் என்று அவர் அழைக்கிற தேவன். பேதைகளை ஞானியாக்குகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். ஒன்றுமில்லாதிருக்க உருவாக்குகிற தேவன். கருகி போன உன் வாழ்வை துளிர்விட செய்கிற தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உன் வாழ்வில் வெளிப்படுத்த கர்த்தர் போதுமானவர். நீ விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ என் வாழ்வில் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, துறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சீர்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும், உமக்குள்ளே நிலை நிற்க கிருபை தாரும் என்று கெஞ்சுவாயா? கர்த்தர் உன்மேல் மனதுருகிறவராய், கர்த்தர் உன்மேல் இரக்கமுள்ளவராய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருள் சூழலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். தம்முடைய மகிமை உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய அன்பின் கயிற்றால் எங்களை இழுத்துக் கொள்கிறவரே, உம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோடு இணைந்து ஆராதித்த ஒருடைய வாழ்விலும் உம்முடைய கிருபையின் கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய அன்பின் பிரசன்னம் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவரையும் நீர் இழுத்துக் கொள்வீராக.
ஒவ்வொருவரையும் நீர் பொன்னாக விளங்கச் செய்வீராக. திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வாழ்விலும் வெளிப்படுத்துவீராக. தடைபடாத தேவ ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குவீராக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. சாட்சிகளாய் எழுப்புவீராக. இந்த கடைசி காலத்தில் உமக்காக வாழக்கூடிய கிருபைகளால் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். மீண்டும் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். புதிய வருடத்தில் 23ஆம் தேதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 23 நாட்களே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனைக்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் மீண்டும் கொரோனா, மீண்டும் ஊரடங்கு, சபைகள் முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்கள், அநேக சபைகள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை செய்வதில்லை. இன்னும் சில சபைகள் மற்ற நாட்களில் கூட ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நோய் பரவும் அபாயம் இருக்கிறபடியினால் அநேக சபை தலைவர்கள் தங்களுடைய சபையை திறக்கவே இல்லை. ஆனால் சிலர் ஆங்காங்கே சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த நாட்களிலே சபைகள் முடங்கி கிடக்கிற இந்த சூழ்நிலையிலே பெரும்பாலான விசுவாசிகளும் ஏதாவது சபைகள் திறந்திருக்கிறதா ஞாயிற்றுக்கிழமையிலே என்று சொல்லி இங்கும் அங்குமாய் ஓடி தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுவதும் யூடியூப் மூலம் பேசப்படக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை கேட்டு அதை அசைபோடுகிறதை நாம் கவனிக்கிறோம். பாருங்கள், புதிய வருஷத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே திருச்சபை வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி கால திருச்சபையில் அங்கமாக இருக்கிற நாம் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருக்காக செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி எப்பொழுதாவது நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? புதிய வருஷத்திலே வாக்குத்தத்த ஆராதனைகள் இருக்கிறதா? கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுப்பார்? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படித்தான் நம்ம அநேகருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் போய்கொண்டிருக்கிறது. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? நான் கர்த்தருக்காக செய்யத்தக்க காரியம் என்ன? ஆண்டவருடைய வருகை இருக்குமே, ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்? இப்படிப்பட்ட சிந்தனை அநேகருக்குள் இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு நேராக நாம் கடந்து செல்வது நல்லது என்று சொல்லி நான் நம்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்திருக்கிறார். அவர் தம்முடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா சொல்கிறார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம், இந்த இயேசுவை விசுவாசித்து வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? சிந்தித்து பார்க்கலாமா? ஒரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தனையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். இன்றைய தினத்திலே உலகத்து மனிதர்கள் மிகவும் படித்தவர்களை பார்த்து ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஏதோ ஒரு மனிதன் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டால் அவன் மிகவும் ஞானமுள்ளவன் என்று சொல்லி உலகம் கொண்டாடுகிறது. சந்திரனிலே ராக்கெட் விடுகிறவனை ஞானமுள்ளவன் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, யார் ஞானமுள்ளவன்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் விசுவாசிகளாக இருக்கிற நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் இது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறோமா? ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் 50 வயதில் இருக்கலாம், 40 வயதில் இருக்கலாம், 20 அல்லது 15 கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மேல் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. இரவும் பகல் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீர்கள், தரித்திருந்து ஜெபிக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய நாம மேன்மைக்காக அல்லது இன்னொரு ஆத்துமா பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் ஞானமான்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமான். பாருங்கள், இன்றைய தினத்தில்
நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2021 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோமா என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வந்தார். அப்போ இந்தியாவுக்கு சுவிசேஷம் 2021 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும். சிஎன் பால்கு என்று சொல்லக்கூடிய மிஷனரி தமிழ்நாட்டிலே முதலாக 1715 தமிழிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். அப்படியானால் இந்திய மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியிலே வேதாகமம் அச்சிடப்பட்டது 1715. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது சிந்தித்து பாருங்கள். வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் வங்காளத்திலே கடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது மட்டுமல்ல, 1818 ஒரு பெரிய வேத கலாசாலையை ஏற்படுத்தினார். இன்றும் இந்தியாவில் உள்ள எல்லா வேத கலாசாலைகளிலும் அது சிறந்ததாக கருதப்படுகிறது, சராம்பூர் யூனிவர்சிட்டி. அதுக்கு பிற்பாடு ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் இந்தியாவில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவனை இந்திய மண்ணுக்காக அவள் விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தை இழந்து வறுமையை அனுபவித்து நெருக்கத்தோடு துக்கத்தோடு வியாதியோடு இந்திய மண்ணிலே அவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்து மரித்திருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிஷனரிகளை தொடர்ந்து திருச்சபைகள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு ஊழியங்கள் நடந்தும் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2.3%. சிந்தித்து பார்க்க முடிகிறதா உங்களுக்கு? தினந்தனம் மாற்றும் ஆதாயத்திற்காக பணிகள், தினந்தனம் ஜெப கூட்டங்கள், ஆன்லைனில் விதவிதமான ஜெபங்கள். ஆனால் 2.3% தாண்டி இந்திய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை உயரவில்லையே. ஏன்? ஒருவேளை நீங்கள் கருதலாம், சபைகள் இருக்கிறதே அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. நான் சொல்லுகிறேன், சபை என்பது நாம் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சபை என்பது நாம் தான். நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளாவிட்டால் சபைகள் செத்ததாகத்தான் இருக்கும். ஒருவேளை வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும், அல்லது அதற்கு பிற்பாடு உபதேசங்களை கொடுக்கும், கற்பனைகளை கொடுக்கும், வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும் சபை. ஒரு போதகரோ ஒரு ஊழியக்காரனோ நினைத்து ஆயிரமான மக்களை தனித்து சென்று சந்திக்க முடியாது. ஆயிரமான மக்களை அவர் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. சபை என்பது நாம். இந்த உணர்வு தெசலோனிக்கே சபைக்கு இருந்தது. ஆனபடினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? இணைந்து அருகாமையில் இருந்த மக்கதோனியா, அகாயா போன்ற நாடுகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய சபையிலிருந்து எத்தனை மிஷனரிகளை தாங்குகிறீர்கள்? எத்தனை கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? இதுவரைக்கும் உங்களுடைய சபையிலே அல்லது நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய சபையிலே புதிதாக சேர்க்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? மனதை சுட்டு சிந்தித்து பாருங்கள். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள். பிற சபைகளிலிருந்து பிடித்து வராமல் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உங்களுடைய சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய சபை ஆதாயப்படுத்தி இருக்கிறது? உண்மை என்னவென்றால், இன்று அநேக சபைகள் ஆத்தும ஆதாய பணிகளை நிறுத்திவிட்டதே என்று சொல்லலாம். ஆத்தும ஆதாய பணிகளில் சபைகளுக்கு நாட்டம் இல்லை. சபைகள் உயர்வு என்பது புதிய கட்டிடங்கள், எண்ணிக்கை உயர வேண்டும், அதற்கு பிற சபைகளை கொள்ளையிட வேண்டும். இந்த விதத்திலே தான் இன்று சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, சிந்தித்து பாருங்கள். சபைகள் வளர்ச்சி அடைய வேண்டும் நிச்சயமாக. ஆனால் புதிய ஆத்துமாக்களால் சபைகள் நிரம்ப வேண்டும். முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் சபைகளுக்குள்ளே கடந்து வர வேண்டும். உங்களுடைய சபையில் எத்தனை சதமானம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் அதற்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? தெசலோனிக்கே சபை ஒரு சிறந்த சபை. அருகாமையில் இருக்கிற யாவருக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தியது, ஆத்தும ஆதாயம் பண்ணியது. இன்றைய இந்திய திருச்சபைகள், அநேக திருச்சபைகள் செயல்படுவதில்லை. உள்ளே ஒரு அழகான ஆராதனை, விதவிதமான செய்திகள், பாடல்கள், விதவிதமான காரியங்கள். ஆனால் வெளியே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான முயற்சிகள் இல்லையே. இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் நினைக்கலாம் மிஷனரி குழுக்கள் இருக்கிறது, மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கிறது, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு மிஷனரி ஸ்தாபனங்களே புதிய மிஷனரிகள் இணைந்து கொண்டு வந்தார்கள். இந்த நாட்களில் எல்லாரும் படித்து வேலைக்கு செல்ல விரும்புகிறார்கள், எல்லாரும் கலெக்டராக விரும்புகிறார்கள், எல்லாரும் பல்வேறு விதமான உத்தியோகங்களுக்கு செல்ல விரும்புகிறார்கள், மிஷனரி ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்க விரும்புகிறார்கள், மிஷனரிகளை தாங்க முன் வருகிறார்கள். ஆனால் மிஷனரிகளாக போவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் சபைகள் அதை ஊக்குவிக்கவில்லை.
சபைகள் இன்று மிஷனரிகளாக வாலிபர்கள் வாலிப யுவதிகள் எழும்ப வேண்டும் என்பதிலே சபை கருத்தற்று கிடக்கிறது. ஊழியக்காரர்கள் அந்த பாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனபடினாலே மிஷனரி ஸ்தாபனங்கள் இருந்தும் புதிய மிஷனரிகள் இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புதிய மிஷனரிகள் எழும்பவில்லை. மிஷனரி ஸ்தாபனங்களில் இருக்கிற மிஷனரிகளை கொண்டே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இன்று அரசியல் சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மிஷனரி ஊழியங்களை செய்ய முடியாத சூழ்நிலை. இருக்கிற இடங்களிலே இருக்கிற ஊழியத்தை அப்படியே காத்து கொள்ள முடியாதா என்று சொல்லி மிஷனரி ஸ்தாபனங்கள் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். சபைகள் சரியாக செயல்படவில்லை. மிஷனரிகள் செயல்பட முடியாத சூழ்நிலை. அப்படியானால் இந்திய தேசத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியது யார்? ஓடி ஓடி 1000 செய்திகளை கேட்குறீங்க இல்லையா? விதவிதமான செய்திகளை கேட்டு ஒவ்வொரு பிரசங்கிக்கு மார்க் போட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் தான் அதை செய்யணும். அன்பு சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, நானும் நீயும் அதற்கென்று முன்வராவிட்டால் இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களின் நிலை, இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைந்து போகக்கூடும். சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம். குருசேடுகள் நடத்த முடியலை, கன்வென்ஷன் நடத்த முடியலை. இன்றைய காலகட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கன்வென்ஷன் கூட்டம் என்றால் பல விதமான மக்கள் கடந்து வருவார்கள். கன்வென்ஷன் கூட்டம் முடிவதற்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் இணைந்து கொள்வார்கள். ஒவ்வொரு கன்வென்ஷனிலும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். இன்றைக்கு அப்படி நிலை இல்லையே. இன்றைக்கு ஒரு கன்வென்ஷன் நடந்தால் கிறிஸ்தவர்கள் தான், பல்வேறு சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் தான் இங்கே கூடி வருகிறார்கள். குருசேடுகள் இன்று நடத்த முடியலை. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம். அப்போ ஆத்தும ஆதாய பணி என்பது திருச்சபை வழியாக செய்ய முடியாத ஒரு காலகட்டம். மிஷனரிகள் மூலமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. குருசேடு அல்லது இவ்விதமான கூட்டங்கள் மூலமாக, கன்வென்ஷன் மூலமாக ஜனங்களை நாம் ரீச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்திய தேசத்தின் மக்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு மரித்தார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் இயேசு இரத்தம் சிந்தினார். இந்த பாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் எப்படி செயல்படுவது என்பதுதான் நமக்கு தெரியலை. எப்படி அவர்களை ஆதாயப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. அநேக சபைகள் அதை நமக்கு சொல்லி தரவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் மீட்கும் பொருளாக தம்மை இயேசு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் வாழ்ந்து மரித்த அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது பிறக்கப் போகிற எல்லா மக்களுக்காகவும் இயேசு தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய தேசத்தில் உள்ள மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இன்று நம்முடைய கரங்களில் இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். சபை செய்யவில்லை, ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். மிஷனரிகள் சரியில்லை சொல்லிவிடலாம். இப்போ யாரும் கன்வென்ஷன் நடத்துறதில்லை அப்படின்னு சொல்லி யாரு மேலேயோ பழியை போட்டுவிட்டு தப்பிவிடக்கூடாது. அன்பானவர்களே, நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்கணும். ஒரு தோமாவை போல இன்று இந்தியாவிலே நானும் நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சீகன் பாகுவை போல கர்த்தருக்காக செயல்படும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு வில்லியம் கேரியை போல, ஒரு இங்கல் தவுபே ஐயரை போல, பாருங்கள், ஒரு கால்டுவெல்லை போல, ஒரு ஜீவ் போப்பை போல நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? விதவிதமான செய்திகளை கேட்டு திருப்தி அடையாமல் ஏப்பமிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி நல்லா இல்லை, அவருடைய செய்தி நல்லா இருக்குது, அவர் வருகையை குறித்து பேசுகிறார், இவர் ஆத்தும ஆதாயத்தை குறித்து பேசுகிறார், இவர் சபையை கட்டி எழுப்புகிறார், அவருடைய சபையில் 5000 பேர் வர்றாங்க, இவருடைய சபையில் 10,000 பேர் வர்றாங்க. நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? வாட் வி ஹவ் டன் ஃபார் லார்ட் ஜீசஸ்? ஆத்தும ஆதாய பணிக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் இயேசுவை பிதாவாகி தேவன் ஒப்பு கொடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாலாயாகி பூமியில் வந்து நமக்காக மரித்திருக்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் மரித்திருக்கிறார். இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்காக மட்டுமல்ல, பேசிக்கொண்டிருக்கிற எனக்காக மட்டுமல்ல, இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் மரித்திருக்கிறார். நம்முடைய தெருவில் உள்ள எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்காக கூட இயேசு மரித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் பிரதானமாக.
சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபத்தை ஆக்கும்போது எழுதுகிறார். அதற்கான காரணத்தை 4வது வசனத்திலே சொல்லுகிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனபடினாலே எல்லா மனுஷனுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். அப்போ பாருங்க, இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கணும், நம்முடைய தெருவில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது மிக முக்கியமான பாரம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். வசனத்தின்படி அதை நமக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அப்படியானால் ஒருவேளை எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் ஜெபிக்காவிட்டால் குற்றம் நம்ம மேலே சுமரும். அவர்களுடைய இரத்தப்பழியை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பார். நான் வேத வசனத்தின்படி தான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, உங்களை பயன்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாக அவர் விரும்புகிறார். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் தேசத்தின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்முடைய குடும்ப காரியத்திற்காக எல்லாரும் ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று போராடி ஜெபிக்கிறோமா? ஏதோ சில சபை தலைவர்கள், சில ஸ்தாபன தலைவர்கள் இரவும் பகலும் அதற்காக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆயிரங்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாரும் ஜெபிக்கிறோமா? தயவு செய்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றாயிலும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு 23 நாட்கள் கடந்தாயிற்று. இன்றாயிலும் ஒரு தீர்மானத்துக்குள்ள கடந்தோம். என்னுடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக, என்னுடைய தேசத்தில் இருக்கிற முதல் குடிமகன் முன்பு கடைசி மனுஷன் வரைக்கும் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் தினமும் ஜெபிப்பேன். தீர்மானம் எடுக்கலாமே, அதன்படி செய்ய முற்படலாமே. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 10 ஆத்துமாக்களை சம்பாதிக்கட்டுமே. தயவு செய்து என்று தீர்மானியுங்கள். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் சொல்லாவிட்டால் மற்றவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் எப்படி அறிவார்கள்? அவரால் என்று ரட்சிப்பு இல்லை, வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை ஒருவர் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைப்பார்கள்? எப்படி இயேசுவை ஆராதிப்பார்கள் அல்லது தொழுது கொள்வார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அவர்கள் ரட்சிப்படைவார்கள்? அப்போ யாரோ ஒருவர் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் குருசேடு வாயிலாக அந்த காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஒரு கன்வென்ஷன் வாயிலாக அதை நாம் செய்ய முடியாது. சபைகள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் மகப்பொனை வைத்து பேச முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு? அநேகர் நினைக்கிறீங்க மிஷனரிகளுக்கு. இல்லை, நமக்கு. ஐயா, மிஷனரிகள் சரியாக செயல்பட முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. திருச்சபைகள் இப்படிப்பட்ட செயல்பாடு நிறுத்தியாகிவிட்டது. கூட்டங்கள், கன்வென்ஷன்கள் இல்லை, தெருக்களிலே சென்று பிரசங்கங்கள் இல்லை. விதவிதமான அந்த காலத்தில் விதவிதமாக சென்று கைப்பிரதிகளை கொடுத்து ஆத்தும ஆதாய பணிகளில் ஈடுபட்டவர்கள் இன்று இல்லை, செய்ய முடியலை. அப்படியானால் இந்த பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாவிட்டால் எப்படி அவரை இல்லையா தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு கேள்வியை வைக்கிறார். எனக்கு அன்பான சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, ஒவ்வொரு வாரமும் பல செய்திகளை கேட்டு நீ இன்னும் திருப்தி அடையாமல் இருக்கிறாயே. ஒவ்வொரு வாரமும் உன்னுடைய ஆத்தும செழிப்புக்காக, உன்னுடைய ஆன்மாவின் செழிப்புக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறாயே. உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஒவ்வொரு பிரசங்கமாக கேட்டு, ஒவ்வொருடைய வாக்குத்தத்த செய்திகளை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுகிறாய். தயவு செய்து சிந்தித்து பார்ப்பாயா? நீயும் நானும் ஜெபித்தால் மட்டும் போதாது, நம்ம சொல்லணும். யாருக்கோ நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொல்லாவிட்டால் அவங்க கேள்விப்பட மாட்டாங்க. கேள்விப்படாவிட்டால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க எங்கே போவாங்க? ஒருவேளை இதை கேட்கிற நீங்களும் நானும்
நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலாம். அவங்க எங்கே போவாங்க? சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடியினாலே இந்த நாட்களில் நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது. ஜெபக்குழுக்கள் அநேகம் இருக்கிறது, நல்லது. ஜெபித்தால் மட்டும் போதாது. we have to tell the gospel, we have to tell about Jesus. அவருடைய பாடு, மரண, உயிர்த்தெழுதலை குறித்து நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காலத்தின் கட்டாயம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி யார் கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்படுகிறார்களோ, கிறிஸ்துவுக்காக செயல்பட்டு ஆத்தும ஆதாயம் செய்கிறார்களோ அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்களை 2 விதத்தை பிரித்து விடலாம். நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் யார் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்களோ கர்த்தருக்கு அவர்கள் ஞானம் உள்ளவர்கள். யார் ஆத்தும ஆதாயம் செய்யவில்லையோ ரட்சிப்பை பெற்றிருப்பாங்க, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருக்கும், வருகை கண்டு ஆயத்தப்படுவாங்க, காணிக்க நிரம்ப கொடுப்பாங்க, போதகருக்காக அனுதினமும் மண்டாடி ஜெபிப்பாங்க, ஆத்தும ஆதாயத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆதாயம் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஞானம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஞானம் உள்ளவர்களாக விளங்க முயற்சிப்போம். பாருங்கள், இப்படி ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன மேன்மையை வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் சில பாடுகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில நெருக்கங்கள் இருக்கலாம், குறைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பாருங்கள், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் நமக்கு என்ன நன்மையை வைத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்கிறது? தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது ஞானவான்கள் என்பவர்கள் யார்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஞானவான்கள். இந்த ஞானவான்கள் எப்படி இருப்பாங்க? ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல இருப்பாங்க. அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் யாரை போல இருப்பாங்க? என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்க. அப்போ பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த செய்தியை கேட்கிற உனக்கு நான் கண்ணீரோடு கூட புத்தி சொல்கிறேன். நீ ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். அப்படி நீ கிறிஸ்துவுக்காக உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, உன்னை நீ பாடுகளுக்கு உட்படுத்தும் போது, ஒருவேளை உன்னுடைய முயற்சியினால் சில ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள் ஆகும்போது பரலோகத்தில் உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். என்னைக்கும் சதா காலமும் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல நீ கர்த்தருடைய பாதப்படியிலே காணப்படுவாய், கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவாய். சிந்தித்துப்பார், எப்படி ஆத்தும ஆதாயம் செய்வது? இன்றைய அநேகருக்கு அது தெரியலை. சில திருச்சபைகள் அதை கற்றுக் கொடுப்பதும் இல்லை, சில திருச்சபைகள் கற்றுக் கொடுக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்கள், எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது. நான் சொன்னேன், குருசேடு மூலம் அறிவிக்க முடியாது. கன்வென்ஷன் கூட்டம் நடத்தின காலங்கள்லாம் முடிந்து போயிட்டு, தெரு பிரசங்கத்துக்கு வாய்ப்பில்லை. மிஷினரிகள் கூட்டமாக சென்று ஒரு இடத்துல சுவிசேஷ பிரபலிய ஊழியங்களை செய்ய முடியாது. திருச்சபைகள் அப்படிப்பட்ட காரியங்களை இறங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது, ஒருவருக்கொருவர், 1 to 1. This is the only way of telling gospel to Indians now. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஒரே வழி ஒருவருக்கொருவர் சுவிசேஷம் அறிவிப்பது. நான் இன்னொருவருக்கு, அவர் இன்னொருவருக்கு, அவர் இன்னொருவருக்கு, இப்படியே அந்த சுவிசேஷம் மட்டம் விரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அதுதான் சரியான முறையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதுதான் சரியான முறையாக இருக்கும். ஒருவருக்கொருவர் சுவிசேஷம் அறிவிப்பது. இந்த ஒருவருக்கொருவர் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கலாம், அதை குறித்து சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சம் ஸ்டெப்ஸ் வாசிக்கலாம். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அழித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருகிறான். பாருங்கள், இங்கே விதைப்பும் அறுப்பும் குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை இந்த வேளையிலே நான் சற்று சிந்திக்க விரும்புகிறேன். யார் கண்ணீரோடு கூட விதைக்கிறார்களோ, யார் அழித்தும் விதைகளை சுமந்து கொண்டு கண்ணீரோடு கூட கடந்து செல்கிறார்களோ அவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? யார் பாரத்தோடு தேவனுடைய வசனத்தை, நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆத்துமாக்களை அறுவடை செய்வார்கள் கர்த்தருடைய நாளுக்கன்று.
அழித்தூவும் விதையை சுமந்து கொண்டு செல்கிறவன் கண்ணீரோடு கூட செல்கிறான். ஐயோ, நான் அந்த விதையை விதைக்கப் போகிறேன், இது பலன் கொடுக்கணுமே கடவுளே என்று சொல்லி அவனை சிந்தித்து கொண்டு செல்கிறான். கர்த்தாவே, இது பலன் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய அந்த வேண்டுதலோடு அவன் கடந்து சென்று தன்னுடைய விதையை விதைக்கிறான். அது சில நாட்களுக்குள்ளே பலன் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் இதுவும். பாருங்கள், உங்களுக்கு சில வழிகளை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். முதலாவது காரியம், இந்த வருஷத்தில் வந்திருக்கிறீங்க, 23ஆவது தேதிக்குள்ளே நம்ம வந்தாயிற்று. இந்த நாட்களில் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாங்க. இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக கர்த்தருடைய வருகை தாமதமானால் யார் யாரையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்பதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எந்த குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தி கொள்ள விரும்புகிறீர்களோ அவங்களுடைய பேரை உங்களுடைய டைரியில் எழுதுங்க. அல்லது எந்த மனுஷன், எந்த நண்பன், எந்த தோழி, யாரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களோ அவருடைய பேரை தயவு செய்து எழுதுங்க. எழுதி வைத்துக்கொண்டு அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் நான் வாசிக்க கேட்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சினேன். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை குறித்து கொண்டிருந்த பாரத்தை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நெகேமியாவுக்கு எருசலேமை குறித்த ஒரு கரிசனை இருந்தது. நெகேமியா ராஜாவினுடைய சமூகத்தில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறான். அவன் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவன். ஆனால் சிறைபிடிக்கப்படாத அநேக மக்கள் எருசலேமில் இருக்கிறாங்க. எருசலேம் பாழான நிலைமையிலே காணப்படுகிறது. இதை குறித்து அவனுக்கு பாரம். அங்கே போகிற எல்லா இடத்துலும் அதை குறித்து விசாரிப்பான். ஒரு முறை அவனுடைய சகோதரனும் இன்னும் அநேகரும் எருசலேமிலிருந்து வருகிறாங்க. அவர்களிடத்தில் விசாரிக்கிறான். எருசலேமின் நிலையை அவர்கள் சொல்கிறார்கள். எருசலேம் பாழாக்கப்பட்டிருக்கிறதையும் அதனுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த காரியங்களை அவர்கள் சொன்ன உடனே இவருக்குள்ள என்ன உண்டாயிற்று? ஒரு பாரம் உண்டாயிற்று. பாரம் அவனை அழுத்த துவங்கிவிட்டது. அவன் என்ன செய்தான்? உட்கார்ந்து அழுதான். He cried. அழுதான். எருசலேமுக்காக அழுதான். சில நாளாய் துக்கித்தான். ஒரு மனிதன் மரித்து போனால் ஆறுதல் ஜெபக்கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த துக்கம் போயிடுது. சில குடும்பங்களில் சிலர் வாழ்க்கை முழுவதும் சில துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இங்கே அவன் எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை கேட்ட உடனே சில நாளாய் துக்கித்தான். உபவாசம் பண்ணினான். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். ஆனபடினாலே கர்த்தர் அவனை பயன்படுத்தி எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தார். பாருங்கள், நெகேமியாவுடைய நாட்களில் இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கலாம். அவர்களுக்கு ஏன் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கவில்லை? நெகேமியாவுக்குள்ளே இந்த பாரம் இருந்தது. அவன் பாரத்தோடு காணப்பட்டபடியினால் கர்த்தர் அவனுக்கு சகாயம் செய்ய முனைந்தார். அவனுக்கு ஒத்த சிந்தனை உள்ளவர்களை ஆண்டவர் எழுப்பினார். கரம் கொடுக்கும்படியான மக்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். நெகேமியாவை அங்கே அனுப்பினார். ராஜாவினுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் அலங்கத்தை கட்டி முடித்தான். அப்போ ஒரு வெற்றியினுடைய ரகசியம் பாரமுள்ள ஜெபத்தில் இருக்கிறது. ஆத்தும ஆதாயம் செய்வது கடினமான காரியம் என்று சொல்லி ஒதுங்கி செல்ல வேண்டாம். நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பாரம் எடுத்து ஜெபிப்பது. தேசத்திற்காக பாரம் கொண்டு ஜெபிக்கலாம். உங்களுடைய தெருவிலே குடித்து வரித்து விழுந்து கிடக்கிறான ஒரு மனுஷன், அவனை குறித்த பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உங்களுடைய தகப்பன் தாய் இருப்பார்களே, ஆனால் சகோதரர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கலாம். கண்ணீரோடு தேவபாகத்தில் உபவாசித்து மன்றாடலாம். எப்படி நெகேமியா எருசலேமை குறித்து ஒரு பாரத்தோடு, உபவாசத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு கர்த்தரை தேடினானோ, அதே போல் தயவு செய்து முதல்ல அந்த ஆத்மாக்களுடைய பெயரை எழுதி வைத்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். 23ஆம் தேதியில் you have to list out some names and you have to start your prayer with burden. Hallelujah, hallelujah. இரண்டாவது நிலை என்ன? இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்றாக கவனிங்க. இன்றைய தினத்தில் அநேகர் கலப்பான காரியங்களை சொல்லி, கட்டுக்கதைகளை பேசி, எப்படியாகிலும் ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். பதரை விதைத்து
நாம் ஒரு நெல்லை அறுக்க முடியாது அல்லது கோதுமையை அறுக்க முடியாது. பதர் முளைக்காது, முளைத்தாலும் அது பிழைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்ல விதையை நாம் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல தெரிவு செய்யப்பட்ட விதை. ஒரு விவசாயி அவன் என்ன செய்கிறான்? விதையை தெரிவு செய்கிறான். அரசாங்கம் தெரிவு செய்து விற்கிறது விவசாயிகளுக்கு. அந்த விதை நெல் அல்லது விதை தானியங்களை அவர்கள் தெரிவு செய்து வைக்கிறார்கள். அந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த விதை தானியங்களைத்தான் அவர்கள் நல்ல நிலத்திலே கொண்டு போய் விதைக்கிறார்கள். அது பலன் கொடுக்கிறது. தெரிவு செய்யப்படாத ஏதோ கையில் கிடைக்கிற விதையை அவர்கள் விதைப்பதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தெரிவு செய்யப்பட்ட விதை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. மார்க் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, விதை தேவனுடைய வசனம். அப்போ தேவ வசனத்தை இந்த குறிப்பிட்ட மனுஷனிடத்தில் நீங்கள் செல்லும்போது இந்த மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் நான் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ பாதத்தில் தரித்திருந்து ஜெபித்து அதற்கேற்ற வசனங்களை தெரிவு செய்து அந்த வசனங்களை உங்களுடைய மனதிலே பதித்து கொண்டு அந்த மனுஷனை சந்திக்க செல்லுங்கள். ஏதோ ஒரு சாட்சியை சொல்லி அல்லது பரலோகத்தை சொல்லி, சொர்க்கத்தை சொல்லி, நரகத்தை சொல்லி, ஏதோ பலவிதமான உணர்ச்சி பூர்வமாக பேசி அவர்களை ஆதாயப்படுத்தி விடலாம் என்று சொல்லி தயவு செய்து எண்ணாதிருங்கள். கர்த்தரை குறித்த சத்தியம், கர்த்தரை குறித்த வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்த செய்தி தான் ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர முடியும். விதை நல்லதாக இருந்தால் கனி நல்லதாக இருக்கும். விதை நல்லதாக இருந்தால் மரம் நல்லதாக இருக்கும், கனியும் நல்லதாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தெரிவு செய்யப்பட்ட சரியான வசனங்களை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுக்காக உட்கார்ந்து நீங்கள் வேதத்தை புரட்டி இந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவதற்கு நான் என்னென்ன வசனங்களை வாசிக்கலாம், தியானிக்கலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய நாட்டத்தை அதில் செலுத்துங்கள். அந்த வசனங்களை உங்களுடைய உள்ளத்திலே பதிப்பியுங்கள். அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு கண்ணீரோடு கூட அந்த மனுஷனிடத்தில் செல்லுங்கள். அதை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்க முயற்சியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். சில நாட்களுக்குள்ளே அவன் பலன் கொடுக்க ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டெப் 3, 3வது நிலையை நான் சொல்ல விரும்புகிறேன். விதத்த வசனம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் தொடர் ஊழியம் அவசியம். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டான், அவன் ஆர்கியூ பண்ணுகிறான் அல்லது எதிர்த்து பேசுகிறான் அல்லது உங்கள் இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், இவன் அவ்வளோதான் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்து விடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படி செய்யாதிருங்கள். தேவன் விளைய செய்வார். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். விளையும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு தொடர் சந்திப்புகளை நீங்கள் செய்யுங்கள். தொடர்ந்து அந்த மனுஷனுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் சந்திக்கிற ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். முதல் சந்திப்பில் தொடர்ந்து அவனுக்காக ஜெபியுங்கள். ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். தொடர்ந்து அந்த மனுஷனை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி தரும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உருவாக்கி தருவார். அந்த மனுஷனை சென்று சந்தியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் 6வது படித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு சொன்ன ஒரு மனிதர் 14 ஆண்டுகள் எனக்காக தொடர்ந்து ஜெபித்தார், நான் ரட்சிக்கப்படுவதற்காக. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் என்னை சந்தித்த ஒரு போதகர், அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். நான் அவரோடு கூட பாதிட்டேன். இயேசுவை குறித்து அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி பேசினேன். துக்கப்பட்டார், அழுதார். பதில் சொல்ல அவரால் இயலவில்லை. நான் ஜெயித்து விட்டதாக நான் எண்ணினேன். அவர் தொடர்ந்து என்னுடைய 24வது வயது வரைக்கும் எனக்காக ஜெபித்தார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும் போது நாம் விதைத்த அந்த விதை பலன் கொடுக்கும். இயேசு என்று சொல்லக்கூடிய விதையை விதைத்து விடுங்கள். நற்செய்தியாகிய விதையை விதைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய விதையை விதைத்து விடுங்கள். நித்திய ஜீவனை குறித்த விதையை விதைத்து விடுங்கள். நல்ல தெரிவு செய்யப்பட்ட விதைகளை கொண்டு விதைத்து விட்டு அதற்கு நீர் பாய்ச்சுங்கள், ஜெபியுங்கள் தரித்திருந்து. நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு காரியம் இருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவதற்காக நல்ல வேத வசனங்களை அவனுக்கு கொடுத்து அவனுக்காக பாரம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சத்துருவாகிய பிசாசு பிற மனிதர்கள் மூலம் களைகளை கொண்டு வந்து அவனுடைய இருதயத்தில் விதைப்பான். இதை கண்டறிந்து அகற்றுகிற வேலையை நான் தான் செய்யணும்.
அப்போ தொடர்ந்து ஒரு மனிதனை நாம் சந்தித்து, தொடர்ந்து அந்த மனிதனுக்காக நற்செய்தி அறிவித்து, தொடர்ந்து வேதத்திலிருந்து காரியங்களை அவனுக்கு சொல்லி கொண்டு வரும்போது தான் அந்த களைகளை அகற்றி அவனை கிறிஸ்துவுக்குள் சரியாக நாம் நடத்த முடியும். ஹல்லேலூயா. முயற்சியுங்கள். ஸ்டெப் 4, விதை முளைத்தது முதல் நாம் அறுவடை செய்கிறது வரைக்கும் ஒரு விவசாயி காத்திருக்கிறது போல நாமும் பலனுக்காக சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், விதைத்த உடனே எந்த விதையும் பலன் கொடுப்பதில்லை. உதாரணமாக நெல்லை நாம் விதைக்கிறோம். நெல்லை விதைத்தால் 3 நாட்களிலே அது முளைக்கிறது. ஒரு தானியத்தை விளைக்கிறோம், பெரும்பாலான தானியங்கள் 3 நாட்களிலே முளைக்கிறது. சில தானியங்கள் 3 மாதத்தில் பலன் கொடுக்கிறது, சில தானியங்கள் 4 மாதத்தில் பலன் கொடுக்கிறது, சில தானியங்கள் ஒரே மாதத்தில் பலன் கொடுக்கிறது. பொதுவாக நெல் 3 மாதத்திலே நமக்கு பலன் கொடுக்கிறது. பாருங்கள், ஒரு விருட்சத்தின் விதையை நாம் ஊற்றுகிறோம், ஒரு மாமரத்தின் விதையை நாம் ஊற்றுகிறோம். அது முளைப்பதற்கு சில நாட்கள் ஆகிறது, கனி கொடுப்பதற்கு சில ஆண்டுகள் ஆகிறது. அப்போ ஒவ்வொரு விதையும் மேனியை தருவதற்கு சில நாட்கள் ஆகக்கூடும். எந்த மனுஷனுக்கு நாம் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோமோ அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஆவதற்கு, அல்லது அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு சில நாட்கள் ஆகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு சில வாரங்கள், சில மாதங்கள், ஏன் சில ஆண்டுகள் கூட ஆகலாம். பொறுமையுடன் தரித்திருந்து ஜெபியுங்கள். பொறுமையை இழந்து விடாதீர்கள். எனக்காக பொறுமையோடு ஜெபித்தவர்கள் என்னுடைய இரட்சிப்பை கண்டு மகிழ்ந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு மனுஷனுக்காக அபிதமாக செய்யும்போது பொறுமையோடு அதை செய்யுங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். யாரை பார்த்து சொல்கிறார்? எபேசு சபையின் மூப்பர்களை அழைத்து ஒரு கூட்டம் போடுறார். அங்கே வந்து சொல்கிறேன், 3 வருஷம் நான் ரொம்ப பொறுமையாக கண்ணீரோட ஒவ்வொருவருக்கு நான் புத்தி சொன்னேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரையும் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவையான விதத்தில் நான் புத்திமதிகளை சொன்னேன். 3 வருஷம் தொடர் ஊழியம். அது நினைவிலே கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் பேசுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ வேலை இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கைப்பிரதியை கொடுத்த உடனே அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும், அல்லது ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்லிவிட்டால் உடனே தான் அவன் முழங்கால் படிட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு நமக்குள் இருக்கிறது. சிலர் ஒருவேளை அந்த வேலையே ரட்சிக்கப்படலாம். அந்த நிமிஷத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். சிலர் காலங்கள் தாமதமாகலாம். சிலர் வேதாகமத்தில் சென்று அவர்கள் வாசித்து அவர்கள் சில தீர்மானங்கள் எடுத்த பிற்பாடு தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வருவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் நிறுத்த வேண்டாம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். கூடுமான வரைக்கும் அவர்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஆக்க முயற்சியுங்கள். ஸ்டெப் 5, 5வது ஸ்டெப் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விளைந்ததை சரியான தருணத்தில் அறுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற மழை காலத்தில் விளைந்த பயிரெல்லாம் அறுக்க முடியாமல் அழிந்து போகிறது. ஒரு அறுவடை அறுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது, அல்லது ஒரு பயிர் விளைந்து அறுவடைக்கு சரியாக இருக்கும்போது அறுக்காவிட்டால் அது உதிர்ந்து போகும் அல்லது கெட்டு போயிடும். இதே போல தான் ஆத்தும அறுவடை. சிலர் ஆரம்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார்கள், தொடர்ந்து சில நாட்கள் சந்திப்பார்கள், சில மாதங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், அதற்கு பிற்பாடு அவர்களை விட்டு விடுவார்கள். அவர்கள் முதிர்ந்து அறுவடைக்கு காத்திருப்பார்கள். ஒரு முதிர்ந்த பயிரை போல அவர்களுடைய நிலை காணப்படும். இப்போ நாம் அறுவடை செய்து கொண்டு வர வேண்டும். கம்பீரமாய் அந்த அரிக்கட்டைகளை சுமக்கிற ஒரு விவசாயியை போல நாம் அந்த ஆத்துமாவை கம்பீரமாய் சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். சிலர் இதை மறந்து விடுவார்கள். சுவிசேஷம் அறிவிப்பாங்க, சில காலங்கள் தொடர் ஊழியம் செய்வாங்க, சில நாட்கள் அவர்களுக்காக ஜெபிப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. உண்மை என்னவென்றால் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். வசனத்தை வாசிக்க வாஞ்சியோடு கூட இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வேத புத்தகம் யாரும் கொடுப்பாரில்லை. எங்காவது ஒரு சபையிலே சென்று அங்கமாக வேண்டும் சொல்லக்கூடிய வாஞ்சி அவர்களுக்குள் இருக்கும். யாரும் அவங்களை கைட் பண்ணுகிறது இல்லை. இதெல்லாம் விளைந்தும் அறுவடை செய்யாத பயிர்கள். உண்மை என்னவென்றால், உண்மையாகவே ஆத்தும பாரத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை கண்டு அவர்கள் எப்பொழுது தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்து அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் அறிக்கை செய்து இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் அறுவடைக்கு தயாராகி விடுகிறார்கள். அறுத்து எங்கே கொண்டு செல்வது? களத்திற்கு கொண்டு வாங்க. களம்தான் சபை. ஹல்லேலூயா.
இது வரைக்கும் உங்களுடைய போதகருக்கும் அந்த மனுஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பொழுது அந்த மனுஷனை அழைத்து உங்களுடைய போதகரிடத்தில் கொண்டு வாருங்கள். போதகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஐயா, ஒரு ஆண்டுக்கு முன்பதாக இந்த மனுஷனுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தேன். அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்தேன். இன்று அவர்கள் குடும்பமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். போதகரிடத்தில் வந்து ஒப்புக் கொடுங்கள். அந்த ஆத்மாவை குறித்து தயவு செய்து மேன்மை பாராட்டாதிருங்கள். சபையில் உள்ள எல்லாருக்கும் போய் நான் இவங்களை ஆதாயப்படுத்தி விட்டேன், இது என்னுடைய ஆத்மா, தயவு செய்து சொல்லாதிருங்கள். உங்களுக்கு மேன்மை பரலோகத்தில் இருக்கிறது. சிலரை ஆதாயப்படுத்தி ஒரு திருச்சபையிலே சேர்த்ததற்காக அந்த சபையிலே ஒரு முன் இருக்கையை நீங்கள் விரும்பாதிருங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு முன்னிருக்கையை அங்கே ஆயத்தப்படுத்தட்டும். நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு அங்கே தரட்டும். அதற்காக பொறுமையோடு காத்திருங்கள். ஆத்மாக்களை சபையிலே கொண்டு வந்து விடுங்கள். நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஏதோ ஒன்று செய்யாதீங்க. உங்கள் சபையில் அழைத்துருவாங்க. உங்கள் பாஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கொண்டு வந்து நீங்கள் சபையில் சேர்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 3:17 வாக்கியம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை தமது சபையை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே கொண்டு சேர்ப்பார். போதும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வரும்போது சபையில் இருக்கிற கோதுமை மணிகளை அவர் அள்ளிச் செல்வார். தம்முடைய சம்பத்தை அவர் சேர்க்கும் நாளிலே அவர் வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையை, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சபையில் கடந்து வந்து உன்னுடைய சபையில் இருக்கிற அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு எடுத்து செல்வார். நம்பிக்கையோடு நீ கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தின அந்த ஆத்மாவை கர்த்தருடைய நாமத்தில் சபையிலே கொண்டு வந்து ஒப்புக்கொடு. அதற்கு பிற்பாடு உரிமை பாராட்டாதே. சபை அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். சபை அவர்களை கரிசனையோடு நடத்தட்டும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படட்டும். ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய வருகையிலே பங்கு பெறட்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே பலர் செய்த சுவிசேஷ ஊழியங்களை நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இந்த நாளிலே சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. தயவு செய்து செவி கொடுத்து பொறுமையோடு அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து வாங்க. தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆண்ட்ரூஸ், அந்திரேயாவின் ஊழியம், அது ஒரு நல்ல மாதிரி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:35 முதல் 42 வரைக்கும் தயவாய் வாசித்து பாருங்கள். ஒரு நாள் யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக இருந்த அந்திரேயா யோவானோடு கூட இருக்கிறார். அப்பொழுது இயேசு கடந்து செல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் பேசுகிறார். உடனே அந்திரேயா உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவை பின் செல்கிறார். இயேசுவை கண்டான், இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவிடத்தில் பேசினான். ஆண்டவரே, எங்கே தங்கி இருக்கிறீர், வந்து பார் என்று சொல்லி இயேசு சொல்லிவிட்டார். இவன் அவரோடு கூட போனால் அவர் தங்கியிருந்த இடத்துல தங்கியிருந்தான். அடுத்த நாள் என்ன செய்தான்? நேரே பேதுரு இடத்துல ஓடி போனான். மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லி பேசினான். பேதுரு அவரிடத்தில் அழைச்சிட்டு போயிட்டான். இது ஒரு மினிஸ்ட்ரி. திஸ் இஸ் பேட்டர்ன் ஆஃப் மினிஸ்ட்ரி. இதில் என்ன ரகசியம் இருக்கிறது? அந்திரேயா நம்மை போன்ற ஒரு விசுவாசிக்கு ஒப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். He has seen Jesus in his personal life. இயேசுவை அவன் கண்டான். அடுத்தது என்ன செய்தான்? இயேசுவை பின் சென்றான். அடுத்து என்ன செய்தான்? இயேசுவோடு பேசினான். அடுத்து இயேசுவோடு தங்கியிருந்தான். நம்ம எல்லாரும் இந்த வேலையை பார்க்குறோம். ஆனால் அடுத்து அவன் என்ன செய்கிறான்? அவன் ஓடோடி சென்று பேதுரு இடத்துல போய் சொல்கிறான், மேசியாவை கண்டோம்னு ஒரு வார்த்தையை சொல்லி பேதுருவை அழைச்சிட்டு வர்றான். இப்போ பாருங்க, அந்திரேயா சுவிசேஷ விதையை விதைச்சி பேதுருவை அழைச்சிட்டு வரான். இதில் நிலம் என்ன? பேதுரு தான் நிலம். விதைக்கப்பட்ட விதை என்ன? மேசியாவை கண்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அறுக்கிறதுனா என்ன? அவனை அழைத்து இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறது. அங்கே பாருங்க, உடனே அவன் விதைத்த விதை அங்கே பலன் கொடுக்கிறது. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் மாதிரியாக சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8:5 முதல் 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாரியா பட்டணத்தில் சிதறிப்போன பிலிப்பு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறான். அங்கே அதை எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கேட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அநேகர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவன் எதை பேசினான்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்ற வார்த்தைகளை அவன் பேசினான். கதை பேசலை, கட்டுக்கதை பேசலை, 2 பாட்டு பாடலை, ஏதோ நடந்த சம்பவம் நடக்காத சம்பவம்னு சொல்லி சில சம்பவங்களை சொல்லலை. அவன் என்ன பேசினான்? அந்த பகுதியை வாசித்து பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்ற வார்த்தைகளை அவன் பேசினான். அதான் விதை. சமாரியா நிலம். அங்கே அந்த விதையை போடுகிறான். உடனே என்ன செய்கிறாங்க? அங்கே அற்புதம் நடக்கிறது.
தேவன் கிரியை செய்கிறார். உடனே அந்த ஜனங்கள் விசுவாசித்த புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது அறுவடை, சபை உருவாயிற்று. அப்போ நம்ம எடுக்கிற அந்த சின்ன எஃபர்ட்டை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். அந்திரேயா இயேசுவை கண்டா ஓடி போய் பேதுருவிடத்தில் சொல்கிறான். அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறார். பேதுரு இயேசுண்டைக்கு வந்துட்டான். இங்கே பார்க்குறோம், பிலிப்பு போய் சமாரியாவில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனத்தை பேசுகிறான். அதுதான் விதை. அந்த விதையை போடுகிறான். உடனே இது பலன் கொடுக்கிறது. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். பவுலை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலர் 13:14 அந்தியோகியாவுக்கு போனான், 14:1 இக்கோனியாவுக்கு போனான், 14:6-7 லிஸ்திராவுக்கு போனான், 14:20 தெர்பைக்கு போனான். ஒவ்வொரு இடமா போய் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அடுத்து என்ன செய்கிறான் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தொடர்ந்து மறுபடியும் அந்த கிராமங்களுக்கு போகிறான், அந்த பட்டணங்களுக்கு போகிறான். அங்கே போய் அவன் என்ன செய்யலாம், மீண்டும் அந்த பட்டணங்களுக்கு சென்று சீஷர்களை அவன் திடப்படுத்தி சபைகளை ஸ்தாபித்து மூப்பர்களை ஏற்படுத்துகிறான். ஒரு அருமையான ஒரு மினிஸ்ட்ரி அங்கே பண்ணி முடிச்சிடறான். அப்போ அவன் அறுக்கிறான். முதல்ல விதைக்கிறான். அதுக்கப்புறம் தொடர் ஊழியத்தின் மூலம் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். அடுத்து என்ன செய்கிறான், அதை அறுத்து ஒரு சபையாக உருவாக்கி மூப்பர்கள் வசம் அதை ஏற்படுத்துகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படித்தான் நம்முடைய ஊழியம் இருக்கணும். இதில் சில பலன் கொடுப்பதற்கு தாமதமாகும். அந்திரேயா விதைத்தான் உடனே பலன் கிடைச்சது. பிலிப்பு விதைத்தான் உடனே பலன் கிடைச்சது. ஆனால் பவுல் விதைச்ச உடனே பலன் கிடைக்கல. அவன் தொடர் ஊழியம் செய்ய வேண்டியது இருந்தது. அப்போ அதுக்கு பிற்பாடு அது பலன் கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நாம் ஊழியம் செய்யும்போது அந்த மனிதனுக்கு தக்கவாறு சில விஷயங்கள் மாறுபடும். பலன் கொடுப்பதில் சற்று தாமதமாகலாம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளும்போது நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லி முடித்துவிட விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், டைரி மெயின்டைன் பண்ணுங்கள். பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தனியான சந்திப்பு, தனிமையில் அவர்களை சந்திங்க. உலக காரியங்களை தயவு செய்து பேசாதீங்க. தெரிவு செய்யப்பட்ட வேத வசனங்களை கொண்டு அவர்களோடு இயேசுவை ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் பேசுங்க. ஒருவேளை அவர்கள் வாக்குவாதம் பண்ணலாம், நீங்கள் மௌனமாயிருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவசியமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து சாட்சியாய் அறிவியுங்கள். யோவான் 1:12 படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுடைய சபைக்கு அவர்களை அழைத்து சென்று போதகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய சபை பெருகும். பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்விலே அவர்கள் கடந்து வந்த பாதையில் செய்த தவறுகள், அவருடைய பாவங்களை தயவு செய்து உங்களுடைய போதகருக்கு கூட நீங்கள் சொல்லாதீங்க. இன்னொரு மனுஷனுக்கு அதை ஷேர் பண்ணாதீங்க. அது நமக்கு தேவையில்லை. ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம், சபையில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு நம்முடைய பணி முடிந்தது. அவர்களுடைய குறை நிறைகளை விமர்சிப்பது சரியானது அல்ல. இப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக கர்த்தருடைய வருகை தாமதமானால் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த முடியும். இதுவரைக்கும் வசனத்தை கேட்டு எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று சொல்லி ஜெபித்த நிலை போய், ஆண்டவரே இந்த ஆத்துமாவை சம்பாதி, இந்த ஆத்துமாவை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு நீங்கள் கடந்து வருவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க சமயம் இருக்காது. ஆத்துமாக்களுடைய பேர் எழுதி வச்சு அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் உங்கள் நிமித்தம் மகிழும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானவான், பரலோகம் சொல்கிறது, தேவனுடைய வசனம் சொல்கிறது. அப்படி ஞானவான்களாக இருக்கிறவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். என்னைக்கும் ஒளி வீசி கொண்டிருக்கிற நட்சத்திரத்தை போல உங்களுடைய வாழ்க்கை மாறும். பூமி வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். தீர்மானம் எடுப்பீங்களா? தயவு செய்து தீர்மானம் எடுப்பீங்களா? தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்திய தேசம் உங்கள் கையில் இருக்குது. இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள் இருக்கிறது. அன்பான தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, இன்றாகிலும் சந்திப்பீங்களா? நீ எப்படி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையை கர்த்தர் பேசியிருக்கிறார். செய்ய வேண்டியது நீங்கள் இது ஒப்பு கொடுப்பீங்களா? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நட்சத்திரத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக கதற வேண்டிய அவசியம் இல்லை. He will change your life wonderfully. நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
பரலோகத்தில் ஆசீர்வாதம், பூமியில் ஆசீர்வாதம். ஒப்புக் கொடுப்பீங்களா? நாம் ஜெபிக்கலாமா? கண்களை தாழ்த்தி தேவசமத்தில் ஒப்புக் கொடுப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, புதிய வருஷத்தில் முதல் மாதத்தை நாங்கள் முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். கடைசி வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒன்று கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை எங்களுக்குள் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். விதவிதமான செய்திகள், விதவிதமான போதகர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன் என்று சொல்லி சிந்தியாமல் இருக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரே. இன்று எங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் யார் யாரை குறித்து கர்த்தருடைய ஆவியான ஒரு பாரத்தை தருகிறீரோ அவருடைய பேரை எழுதி வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க துவங்குகிறோம். ஆவியானவர் அருள்கிறபடி தருணங்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நாங்கள் முற்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆத்துமாக்களை கொள்ளையாக நாங்கள் சம்பாதித்து சபைக்கென்று கொண்டு வர எங்கள் யாவருக்கும் கிருபைதார். இதன் மூலம் திருச்சபைகள் பெருகட்டும். நாங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் அநேக ஆயிரம் குடும்பங்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வரட்டும். இந்திய தேசம் முழுவதும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செயல்படுகிறதுனால லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நெகேமியாவை போல பாரத்தோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்களை எங்களுக்கு எழுப்பித்தார். நாங்கள் இணைந்து செயல்பட்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கவும் ஆயிரங்களை கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வரவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும். அதான் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற அருமையான மக்களுக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆகாய மண்டலத்தில் உள்ள வெளிச்சத்தை போல இவருடைய உலக வாழ்க்கையும் மாறட்டும். ஆண்டவரே, நட்சத்திரங்களைப் போல இவருடைய உலக வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எத்தனையோ கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், பிரயாசங்கள், குறைவுகள் அனுபவிக்கிறார்கள். தகப்பனே, இனி வரக்கூடிய காலம் இந்த 23ஆம் தேதி முதல் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அத்தனைக்கு மேலாக அப்பா, பரலோகத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற பலன் மிகுதியாக இருக்கட்டும். ஆகாய மண்டலத்தின் வெளிச்சத்தை போல, என்னைக்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களைப் போல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர்கள் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே செய்ய போகிறீர். நமக்கு நன்றி. இந்த பாரமுள்ள செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் என்று தங்களை ஒப்புக் கொடுக்க ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் சதா காலமும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all.